இண்டிகஸ் அட்மைரா நீங்க ஓல்டானாலும் வீடு கோல்டாவே இருக்கும். ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். திமிரி எழுடான்ற சாங் பண்ணியிருந்தோம் லால் சலாம் ப்ராஜெக்ட். ஸோ அதில் வந்து பாம்பா பாக்யா சார் வாய்ஸ் மாடல் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ப்ராஜெக்ட் கேட்டு தான் யுவன் சார் வந்து கால் பண்ணியிருந்தோம். வாய்ஸ் அவங்கள மாதிரியே இருக்கணும், அதுதான் மெயின் ஸ்பெசிஃபிகேஷன். இந்த சாங்கில் பிரியங்கா பாடிக்காங்க. ஸோ அவங்க வந்து நாங்கள் ரெக்கார்ட் பண்ணும்போதே சொல்லணும், இந்த மாதிரி வந்து நீங்கள் பவதானி மேடம் பாடினா எப்படி இருப்பாங்க, அவங்க என்ன மாதிரி கமக்கங்கள் பாடியிருப்பாங்க, அவங்க என்ன மாதிரி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. யுவன் சார் மட்டும் இல்லை, அவங்க ஹோல் ஃபேமிலியை உட்காந்து கேட்டாங்க. ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டூயிங் திஸ் அப்படின்னு சொல்லி கால் பண்ணி சொன்னாங்க. கூட வந்து தளபதி அவர்களோட வாய்ஸ் தான் இருந்தது. ஸோ அவரோட ரியாக்ஷன் ஏதாவது உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்களா? அவர் ஃபர்ஸ்ட் கேட்டபோது எப்படி இருந்தது? இல்லை, அது எனக்கு தெரியல. ஏன்னா எங்ககிட்ட வரும்போது வெறும் இந்த ஒரு ஃபைல் மட்டும்தான் வந்தது, அவங்க வாய்ஸ் மட்டும்தான் வந்தது. நானே வந்து நேற்று தான் கேட்குறேன், லைக் வித் த ஃபுல் அரேஞ்ச். இல்லை, எனக்கு வந்து அரேஞ்ச்மெண்ட்லாம் அனுப்பல. ரஹ்மான் சார் கேட்டிருப்பாரா? இல்லை, குட் ஜாப் சொல்லுவார் கண்டிப்பாக, நான் எதிர்பார்க்குறேன். பட் இட்ஸ் ஆல்வேஸ் டஃப் பர்சன் டு சாட்டிஸ்ஃபை. போன வாட்டி நான் திமிரில்ட்ட நம்ம இதுக்கே வந்து 70% மார்க் கொடுத்தாரு. ஹோப்ஃபுல்லி இதுக்கு இன்னும் அதிகமாக கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். விஜய் சார் ஹஸ் ஆல்ரெடி ப்ரிப்பேர்ட். அவர் அந்த சாங் முன்னாடியே வாங்கி அதை பாடியெல்லாம் பார்த்து ரிஹர்ஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு. எங்கள் சார் பற்றி உங்களுக்கு தெரியுங்களா, லைவாக மாற்றிட்டார். 2-3 இடத்துல நோட்டு மாற்றிட்ட உடனே அவர். இந்த கான்வர்சேஷனில் என் கூட டி.ஆ. கிருஷ்ணச்சேட்டன் இருக்காரு. வணக்கம். வணக்கம் மேம். ஸோ இப்போ சாங் ரிலீஸ் ஆனதுலேருந்து எல்லாருமே வந்து ஒரு ஆச்சரியம் என்னென்னா, எப்போ இந்த சாங் பண்ணாங்க, பவதாரணி அவர்களோட வாய்ஸ் வந்து எப்படி எடுத்தாங்க, அந்த மாதிரியான ஒரு ஆச்சரியம் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எப்படி இந்த ப்ராஜெக்ட் உங்கள் கைக்கு வந்தது? ஸோ இந்த ப்ராஜெக்ட்க்கு முன்னாடி வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் திமிரி எழுடான்ற சாங் பண்ணியிருந்தோம் லால் சலாம் ப்ராஜெக்ட். ஸோ அதில் வந்து பாம்பா பாக்யா சார் வாய்ஸ் மாடல் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ப்ராஜெக்ட் கேட்டு தான் யுவன் சார் வந்து இந்த இதுக்கு வந்து நமக்கு கால் பண்ணியிருந்தார். ஸோ அது வந்து ஆக்சுவலி சாருடைய சன் அமீன் அவர் ரெஃபர் பண்ணி அதுக்கப்புறம் யுவன் சார் டீம்லேருந்து கால் பண்ணியிருந்தாங்க. கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது பண்ணணும் அப்படின்னு சொல்லி வாய்ஸ் மாடல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தென் வி கேவ் them the technical requirements, like what data we want, how we want, எப்படி கிளியராக இருக்கணும், என்ன குவாலிட்டியில் இருக்கணும், எல்லாம் டீட்டெயில்ஸ் கொடுத்து அந்த டேட்டா வாங்கி அதுக்கப்புறம் மாடல் பண்ணோம். ஓகே. ஸோ யுவன் சார் வந்து ஃபர்ஸ்ட் கேட்கும் போது என்ன மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் கேட்டாங்க? பிகாஸ் வந்து அவங்களோட வாய்ஸ் நிறைய சாங்ஸ் இருக்குது. ஸோ எந்த மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க? என்ன மாதிரி இமோஷன்ஸ் வேணும் அந்த சாங்கில், அதெல்லாம் எப்படி சொல்லியிருந்தாரு? அவர்கிட்டேருந்து அந்த வாய்ஸ் அவங்கள மாதிரியே இருக்கணும், அதுதான் மெயின் ஸ்பெசிஃபிகேஷன். பட் என்னென்னா, நான் இதில் மெயின் திங் என்னென்னா, அந்த பைலட் சிங்கர் விச் இஸ் த பர்சன் ஹூ இஸ் சிங்கிங் பிஃபோர் வி கன்வெர்ட், அவங்க வந்து தே நீட் டு எமோட் த சிங்கர்ஸ் வாய்ஸ். லைக் இப்போ இந்த சாங்கில் பிரியங்கா பாடிக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க வந்து நாங்கள் ரெக்கார்ட் பண்ணும்போதே சொல்லணும், இந்த மாதிரி வந்து நீங்கள் பவதானி மேடம் பாடினா எப்படி இருப்பாங்க, அவங்க என்ன மாதிரி கமக்கங்கள் பாடியிருப்பாங்க, அவங்க என்ன மாதிரி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருப்பாங்க, அவங்க பாடல்கள் கேட்டுட்டு அந்த மாதிரி கொஞ்சம் பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரெக்கார்டிங் இன்ஜினியருக்கே இந்த மாதிரி சொன்னோம். சார், இந்த மாதிரி சொல்லுங்கள் அவங்கக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு, யார் பாடுறாங்களோ அவங்கக்கிட்ட அந்த மாதிரி பாட சொல்லி அந்த மாதிரி டேட்டா வாங்கி தான் அதை நாங்கள் கன்வெர்ட் பண்ணும்போது, அந்த கன்வெர்ட் பண்ணும்போது தான் அந்த சேம் மாடுலேஷன்ஸு அந்த சேம் ஃபீல் உங்களுக்கு வரும். ஓகே. ஸோ அந்த இன்புட் வாய்ஸ் வந்து பிரியங்கா அவர்கள் பாடியிருந்தாங்க, லைக் சூப்பர் சிங்கரில். ஓகே. அண்ட் வந்து இப்போது ஃபர்ஸ்ட் டைம் இந்த விஷயம்லாம் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் அவுட்புட் கேட்டிருப்பாங்க இல்லையா? அப்போ வந்து என்ன மாதிரி ரியாக்ஷன் இந்த வெங்கட் பிரபு சார் ஆகட்டும், யுவன் சார் ஆகட்டும், எப்படி இருந்தது அவங்களுக்கு? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அது சும்மா டெஸ்டிங்காக வேறு ஒரு சாங் அமைச்சிருந்தாங்க. ஸோ அது வந்து ஸ்ரேயா கோஷல் மேடம் வாய்ஸ் அமைச்சிருந்தாங்க. ஸோ அவங்க வாய்ஸை இவங்க வாய்ஸை மாற்றி அமைச்சிருந்தோமோ. அப்போ வந்து யுவன் சார் கேட்டு ரொம்ப ஹாப்பி, ரொம்ப நல்லா வந்திருக்கு, இந்த சாங் ரெடி ஆனதுக்கப்புறம் நாங்கள் அமைச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு எப்படி பண்ணணும் அதெல்லாம் கேட்டாங்க. நான் சொன்னேன், கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் அவங்க வாய்ஸ் டெக்ஸ்சர் இருக்கிற மாதிரியே ஒரு சிங்கர், அதேமாதிரி அவங்கள மாதிரியே பாடுற மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ண சொல்லி அந்த ரெக்குயர்மெண்ட்ஸ்லாம் கொடுத்தோம். அதுக்கப்புறம் இந்த சாங் சின்ன சாங் வந்தது. ஸோ அதை வந்து அப்புறம் மாற்றிட்டு அவங்களுக்கு அமுச்சு வச்சோம். 2-3 ஆப்ஷன் பண்ணி அமிச்சோம், லைக் அட் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரென்த்ஸ். ஸோ லைக் டெக்ஸ்சர் வைஸ் அது வந்து அதுக்கப்புறம் அந்த ஹையஸ்ட் டெக்ஸ்சர் தான் வந்து ஓகே ஆச்சு. ஓகே. அண்ட் வந்து இது ஃபுல் சாங் ஃபர்ஸ்ட் வந்து கேட்கும் போது வந்து இமோஷ்னலாக ஏதாவது ஒரு மொமெண்ட் இருந்ததா? யுவன் சார் ஏதாவது உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டாரா? சரி, அவங்க டீம்லேருந்து அரவிந்த் சொல்லிட்டு ஒருத்தர் ரீச் அவுட் பண்ணார். சார் வந்து முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் அமைச்ச உடனே யுவன் சார் ரொம்ப ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்ஜினியர் சொல்லிட்டாங்க, அது தெரிஞ்சு. அதுக்கப்புறம் வந்து நமக்கு இன்னொருத்தவங்க கால் பண்ணி சொன்னாங்க, சார்
யுவன் சார் மட்டும் இல்லை, அவங்க ஹோல் ஃபேமிலியை உட்காந்து கேட்டாங்க. ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டூயிங் திஸ் அப்படின்னு சொல்லி கால் பண்ணி சொன்னாங்க. ஸோ அது ஒரு பெரிய விஷயம் தான். அதுக்கப்புறம் நான் போய் இளையராஜா சார் கூட போய் மீட் பண்ணிட்டு வந்தேன். ஓகே, அவர் என்ன சொன்னார் லைக் இந்த சாங்குக்கு? எதுவும் இல்லை, தேங்க்ஸ் சொன்னார். இப்போ ஒரு ஃபோட்டோ கொடுத்தாரு, ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ வெங்கட் சார் வந்து ஏதாவது ஸ்பெசிஃபிக் ரீசன் சொன்னாரா இந்த சாங் ஏன் பர்டிகுலராக வந்து பவதாரணி அவர்களோட வாய்ஸில் வேணும் அப்படின்ட்டு வெங்கட் சாரோ இல்லை வந்து யுவன் சாரோ ஏதாவது சொல்லி? இல்லை, அந்த க்ரியேட்டிவ் டிசிஷன்ஸ்லாம் அவங்களுக்குள்ள இருக்கும். நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு கன்சல்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறோம் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு. பட் என்னென்னா வெங்கட் சார் கிட்ட நான் பேசினேன், எனக்கு நல்லா வந்திருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தேன், ஃபோனில் பேசினேன். அண்ட் இது வந்து ஒரு டூவெட் சாங்னால கூட வந்து தளபதி அவர்களோட வாய்ஸ் தான் இருந்தது. ஸோ அவரோட ரியாக்ஷன் ஏதாவது உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்களா? அவர் ஃபர்ஸ்ட் கேட்ட போது எப்படி இருந்தது? இல்லை, அது எனக்கு தெரியல. ஏன்னா எங்ககிட்ட வரும்போது வெறும் இந்த ஒரு ஃபைல் மட்டும்தான் வந்தது, அவங்க வாய்ஸ் மட்டும்தான் வந்தது. நானே வந்து நேற்று தான் கேட்குறேன், லைக் வித் த ஃபுல் அரேஞ்ச். இல்லை, எனக்கு வந்து அரேஞ்ச்மெண்ட்லாம் அனுப்பல, வெறும் இந்த பாட்டு இந்த வாய்ஸ் ட்ராக் மட்டும்தான் வந்தது. அந்த பாட்டில் விஜய் சார் பாடுறதுன்னு கூட எனக்கு தெரியாது, இந்த ப்ராஜெக்ட்னு தெரியும். பட் இது டூயட்டு அவங்க 2 பேர் பாடுறாங்களா நமக்கு தெரியாது. ஸோ அந்த ஒரு ஃபைல் வரைக்கும் நம்ம டெக்னாலஜி யூஸ் பண்ணி கன்வெர்ட் பண்ணி அமிச்சோம். நேற்று எனக்கே பெரிய சர்ப்ரைஸ் ஆக்சுவலி. ஓகே, ஸோ ரிலீஸ் ஆனப்போ தான் உங்களுக்கே தெரியும் அது தளபதி வாய்ஸ். ஓகே, ஸோ நான் என்ன கேட்கலான்னு இருந்தேன்னா அவரோட வாய்ஸ் ஏதாவது நீங்கள் டச் பண்ணியிருந்தீங்களா அந்த மாதிரி? இல்லை பண்ணல, அந்த மாதிரி பண்ணல. ஓகே, ஸோ ஃபுல்லாக வந்து அது அவரோட விஷயம் தான். ஓகே, அண்ட் இதை தாண்டி வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்க நிறைய ப்ராஜெக்ட்ஸ் லால் சலாமில் பண்ணியிருக்கீங்க. அண்ட் வந்து இன்னும் வேறு என்ன படங்கள்லாம் வந்து ஒர்க்கிங் போயிட்டுருக்கு இதில்? ஸோ ஆஃப்டர் லால் சலாம் இந்த ப்ராஜெக்ட் நடுவில் வந்து நாங்கள் ஒரு ஃபிலிம் பண்ணோம். அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக இந்தியன் 2ல் ஒர்க் பண்ணிருக்கோம் ஃபார் விவேக் சார், மனோபாலா சார் அண்ட் மாரிமுத்து சார். அவங்க 3 பேர் வாய்ஸும் நம்ம மாடல் பண்ணியிருக்கோம். அண்ட் அது வந்து 2-3 இட்ரேஷன் போய் அதுக்கப்புறம் சங்கர் சார் வந்து அந்த கரெக்டான காமெடி எக்ஸ்ப்ரெஷன் அதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மனோபாலா சார் வாய்ஸும் அந்த விவேக் சார் வாய்ஸும் ரொம்ப ஒர்க் பண்ணி நம்ம கரெக்டாக அதே ஃபீல் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஒர்க் பண்ணி கடைசியில் அவர் ரொம்ப ஹாப்பி. அண்ட் இதுக்கு எல்லாமே வந்து அந்த இன்புட் வாய்ஸஸ் வந்து கரெக்டாக இருந்தால் தான் அந்த அவுட்புட் கரெக்டாக வரும். கரெக்ட். ஸோ இப்போது ஃபார் இன்ஸ்டன்ஸ் விவேக் சார் இருந்தால் கூட லைட்டாக அவர் பேசியிருந்தா எப்படி பேசியிருப்பார் அந்த இடத்துல எங்கே எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருப்பார் எல்லாமே அவங்க கரெக்டாக மாடுலேட் பண்ணணும். நம்ம வெறும் டெக்ஸ்சர் தான் மாற்றுறோம். ஸோ it's very important that the pilot's singer or the artist give actual emotion and they are the one who is doing the creative part. Okay, and வந்து நீங்க 15 years கிட்ட வந்து ரஹ்மான் சார் கூட ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னீங்க. ஸோ இப்போ வந்து யுவன் சார் கூட ஒர்க் பண்ணுறதுக்கும் ரஹ்மான் சார் கூட ஒர்க் பண்ணுறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருந்தது? இப்போ சிமிலர் தான். லைக் நீங்கள் இந்த ஏஐ பேஸ் சொல்கிறீங்களா இல்லை ஜென்ரலாகவும் சொல்லுங்க அண்ட் இந்த ஏஐ ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன். இப்போ யுவன் சார் வந்து ரொம்ப இட்ரேஷன்ஸ் போகாதுன்னு நினைக்கிறேன். சார் வந்து ரொம்ப லைக் ஸ்பெசிஃபிக்காக இருப்பார். அண்டு ஜென்ரலி வந்து இட்ஸ் அந்த ஒர்க்கு எப்பவுமே கண்டினியூஸாக நைட்டு அது எல்லாருக்கும் தெரியும். ஸோ நான் வந்து ஆல்மோஸ்ட் 15 இயர்ஸாக அந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கேன் அவர்கிட்ட. ஸோ இங்கே வந்து இந்த ஃபைல் அனுப்பிச்சி வச்சாங்க, நம்ம அது கன்சல்டண்ட்டாக வந்து என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும்னு கன்சல்ட் பண்ணி அதை கரெக்டாக பண்ணி கொடுத்துட்டோம். அவ்வளோ. ஸோ இட் வாஸ் வெரி ஈஸி டு ஒர்க் வித் யுவன் சார். ஓகே, பட் வந்து இவங்க 2 பேருமே வந்து ரொம்ப கம்மியாக பேசக்கூடிய ஆட்கள். ஸோ வந்து ஒரு விஷயம் வந்து கேட்கும் போதோ அதெல்லாம் எப்படி கன்வே பண்ணுவாங்க? டு த பாயிண்ட் இருக்குமா இல்லை வந்து ஒரு டீட்டெயில் டிஸ்கஷன் போகுமா? என்ன மாதிரி இருக்கும்? ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி ஷார்ட்டாக தான் பேசுவாங்க. நம்மளே புரிஞ்சுக்கணும் அவங்களுக்கு என்ன தேவைப்படுது. ஸோ அவங்க ஒரு வார்த்தை எதை சொல்கிறாங்கன்னா அது பின்னாடி எதை யோசிச்சு எதை சொல்கிறாங்க அதெல்லாம் நம்ம யோசிக்கணும். ஆனால் அவங்க இமெயில்ஸ்லாம் கூட 2 வார்த்தை 3 வார்த்தையில் தான் வரும். நம்ம பின்னாடி அது ஏன் இந்த மாதிரி சொன்னாங்கன்னு நம்ம யோசிக்கணும். அது யோசிச்சு அதுக்கேற்ற மாதிரி நம்ம கரெக்டாக அந்த ப்ராப்ளம் ஐடென்டிஃபை அதை அதை சால்வ் பண்ணி நம்ம கொடுத்தோன்னா அப்போ தான் அந்த டெவலப்மெண்ட் அந்த ரிலேஷன்ஷிப் ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ இப்போ ரஹ்மான் சார் கூட 15 இயர்ஸ் வந்து ஒரு லெஜண்ட் கூட ஒர்க் பண்ணும்போது இட்ஸ் நாட் அன் ஈஸி ஜேர்னி இல்லையா? ஸோ அப்போ வந்து எது உங்களுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்கும்? என்ன மாதிரி எந்த சாங் ரொம்ப டஃப்பாக இருந்தது டு ஒர்க் வித் ஹிம்? ஸோ சர்டன் ப்ராஜெக்ட்ஸ் வந்து நம்ம வந்து ஒன்லி ரெக்கார்டிங் இன்ஜினியராகவோ இல்லை ஒன்லி மிக்சிங் இன்ஜினியராகவோ ஒர்க் பண்ணுவோம். சர்டன் ப்ராஜெக்ட்ஸ் வந்து மல்டிபிள் ரோல்ஸ் ப்ளே பண்ணுவோம். அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் கொஞ்சம் இன்டென்சிவாக இருக்கும். ஸோ ஒர்க் லோட் அதிகமாக இருக்கும். ஜென்ரலி வந்து இன் எனி ஃபீல்ட் 8 hours ஒர்க் பண்ணுவாங்க. ஃபிலிம் ஃபீல்டில் வந்து 12 hours அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் ஏஆர் ரஹ்மான் மாதிரி லெஜண்ட்ஸ் அந்த மாதிரி வந்து ஜீனியஸஸ் லெவல்
ஆளுங்கிட்ட ஒர்க் பண்ணோன்னா 12 ஹவர்ஸ் கூட பத்தாது, 15 ஹவர்ஸ் 20 ஹவர்ஸ்லாம் ஒர்க் பண்ண வேண்டியது வரும். அது அண்ட் உங்ககிட்ட யாராவது சொல்லியிருக்காங்களா உங்களோட மேனரிசம் லைட்டாக ரஹ்மான் சார் மாதிரி இருக்கு அப்படின்னு? தெரியல. ரொம்ப வருஷம் அவர் கூடயே இருந்ததுனால அந்த மாதிரி அந்த வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படியா? யாரும் இது வரைக்கும் சொன்னதில்ல. பிகாஸ் சொல்லியிருக்காங்க நான் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்க கூட இருக்கவங்களுக்குலாம் அவரோட அந்த பாடி லாங்குவேஜ் அடாப்ட் ஆயிடுமா? இல்லை நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களா உங்களுக்கு இருக்க டிஃப்ரென்ஸ் ஏதாவது? இல்லை, நான் ரொம்ப வருஷமாக 15 இயர்ஸாக இருந்ததுனால அந்த மாதிரி எனக்கு ஆல்சோ ஐ ஆம் வெரி ஃப்ளூயிட். நான் எந்த என்விரான்மெண்ட்டுக்கும் அடாப்ட் பண்ணிப்பேன். ஸோ யார் கூட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணோ அந்த மாதிரி அவங்கள இம்பைப் பண்ணிப்பேன். ஸோ அதனால் அந்த மாதிரி ஏதாவது வந்திருக்கலாம். ஓகே. அண்ட் வந்து இப்போ உங்களோட பொசிஷனில் முன்னாடி வந்து ரஹ்மான் சார் கூட வந்து ஹாரிஸ் சார்லாம் இருந்திருக்காங்க இல்லையா? ஸோ ஆஸ் மியூசிக் ப்ரொடியூசர், மை ஜாப் டைட்டில் இஸ் ஆஸ் அ மியூசிக் ப்ரொடியூசர் அண்ட் அரேஞ்சர். அதுக்கு முன்னாடி வந்து எனக்கு முன்னாடி ஜிவி இருந்தார். ஜிவிக்கு அப்புறம் தான் நான் என்ட்ரி ஆனேன். ஆக்சுவலி ஜிவிக்கு முன்னாடி மல்டிபிள் பேர் இருந்தாங்க. அதில் ஹாரிஸ் சாரும் இருந்திருக்காரு. இட்ஸ் வெரி இன்டென்ஸ் ஒர்க்குன்னு லைக் ஏன்னா வந்து அது வந்து மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறாரு சார், ப்ளஸ் கன்டினியூஸ்லி நைட் ஒர்க்கு. ஸோ வந்து நீங்கள் வந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸ்லாம் எதிர்பார்க்கவே கூடாது அங்கே ஒர்க் பண்ணணும்னா. ஏன்னா வந்து அவரே மல்டிபிள் இன்டர்வியூஸில் சொல்லியிருக்காரு, திஸ் இஸ் நாட் ஒர்க் ஃபார் மீ, ஐ டோன்ட் டூ இட் லைக் எ ஜாப். ஸோ அந்த மாதிரி பர்சன் கிட்ட போயிட்டு எனக்கு ஒர்க் லைஃப் பேலன்ஸ் எல்லாம் நம்ம கேட்க முடியாது உங்களுக்கு. ஸோ அந்த லெவல் ஒரு இன்டென்ஸ் ஒர்க் உங்களுக்கு ஓகேனா தான் வந்து ஒர்க் பண்ணணும். அந்த மாதிரி நான் 15 இயர்ஸ் 18 இயர்ஸ் வரைக்கும் ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போ நாங்கள் ரீசெண்டாக சோஷியல் மீடியாவில் வந்து இந்த மாதிரி ஏஐ வாய்ஸஸில் வந்து எஸ்பிபி சாரோட வாய்ஸ் கேட்டிருந்தோம். அண்ட் இன்ஃபேக்ட் சில பொலிட்டீஷியன்ஸோட வாய்ஸ் எல்லாம் கூட வந்தது. பட் அது வந்து கொஞ்சம் லீகலி வந்து அது தப்பு அப்படின்ற மாதிரி கேசஸ்லாம் ஃபைல் பண்ணாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம இது மூவிஸில் கொண்டு வரும்போது இந்த அஃபிஷியலாக எப்படி இதை வந்து பண்ணுறீங்க அண்ட் லீகலி ஹவு இட் இஸ் அப்ரூவ்ட்? ஓகே, ஸோ அது ஃபர்ஸ்ட்லி ஒரு சிங்கருடைய வாய்ஸ் டெக்ஸ்சர் இஸ் நாட் அ காப்பிரைட், இட்ஸ் அ பப்ளிசிட்டி ரைட். ஸோ ஒரு ஹீரோ வந்து அவருடைய இமேஜ் ஒரு போஸ்டர் கொடுக்குறாரு, இல்லை ஒரு வாய்ஸ் கொடுக்குறாரு, ஒரு படத்துக்கு கொடுக்குறாரு, ஒரு ப்ரொடியூசர் கொடுக்குறாரு. ஸோ அவங்க வந்து அதை அந்த ப்ராஜெக்ட்டுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் இப்போ வந்து இந்த நம்ம ஒரு சிங்கர் பண்ணுறோனாலும் ஆர்டிஸ்ட் பண்ணுறோனாலும் அவங்க அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஆல்ரெடி அக்ரிமெண்ட் இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அவங்களுக்கு அந்த ப்ரொடியூசருக்கு அவங்க வாய்ஸ் பப்ளிசிட்டி ரைட்ஸ் இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணுறோம். அந்த ரைட்ஸ் இருந்ததுன்னா தென் அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த டேட்டா அவங்ககிட்ட வாங்கி மாடல் பண்ணி எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் தட் ப்ராஜெக்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அந்த மாடல் நம்ம திருப்பி யூஸ் பண்ணனாலே அந்த ப்ரொடியூசரோட ரைட்ஸோ இல்லை அவங்கள அந்த எஸ்டேட்ஸ் ஆர் த பர்சனுடைய ரைட்ஸ் தேவைப்படும், பெர்மிஷன் தேவைப்படுது. ஸோ இப்போ வந்து ஏஐ வந்து நாங்கள் நிறைய இடங்களில் பார்த்துருக்கோம். இப்போ சினிமாக்குள்ளே இப்படி ஒரு பெரிய ப்ராஜெக்டில் வந்து வந்திருக்கு. ஸோ இதோட ஃப்யூச்சர் பற்றி சொல்லுங்கள். ஏஐ டெக்னாலஜி வச்சு சினிமாவில் என்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும்? குட் கொஷின். ஸோ இதில் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இப்போது ஒரு ஹீரோ வந்து ஒரு ரீஜனல் ஹீரோ கேன் பிகம் அ நேஷ்னல் ஹீரோன்ற மாதிரி. ஸோ ஒரு தமிழ் ஹீரோ அவர் வாய்ஸ்லேயே தெலுங்கில் பேசலாம், அவர் வாய்ஸ்லேயே வந்து ஹிந்தியில் பேசலாம், அவர் வாய்ஸ்லேயே கன்னடா, மலையாளம், குஜராத்தி, ஒரிசா, வாட் எவர், ஈவன் ஜாப்பனீஸ், சைனீஸ் எல்லாம் அவரே டப் பண்ண மாதிரி கொண்டு வரலாம். அந்த மாதிரி நாங்கள் ப்ரூஃப் ஆஃப் கான்செப்டும் பண்ணியிருக்கோம். ஸோ த ஹீரோ டு ரீச், அவங்களுடைய ரீச் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும். அதே மாதிரி இப்போ நீங்கள் ஒரு சிங்கர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, சிங்கர்ஸ் வந்து தே கேன் யூஸ் திஸ் டெக்னாலஜி அண்ட் கைண்ட் ஆஃப் கேப்சர், டைம் கேப்சூல் மாதிரி தே கேன் கேப்சர் தேர் வாய்ஸ் அண்ட் ஸ்டோர் இட். அண்ட் ஸோ இந்த வாய்ஸில் உங்கள் வாய்ஸ் இப்படி தான் இருந்தது, அதுக்கப்புறம் ஒரு 10 இயர்ஸ் உங்கள் வாய்ஸ் மாறும், அதுக்கப்புறம் அப்போ நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி யூ கேன் ஸ்டோர் த வாய்ஸ். அண்ட் ஆல்சோ ஒன்ஸ் த டெக்னாலஜி இஸ் அவைலபிள், ஸோ இப்போ we are trying to speak with singers and get exclusive rights for of their voices to be used not for release purposes but internally. இப்போ என்னன்னா ஒரு புது கம்போசர் இருக்காரு, அவருக்கு வந்து ஒரு பாட்டு பண்ணுறாரு, ஹரிஹரன் வாய்ஸில் வேணும், இல்லை கைலாஷ் கேர் வாய்ஸில் இருந்தால் நல்லாயிருக்கும்னு ஃபீல் பண்ணும். பட் இப்போ நீங்கள் போய் அவர் ரெக்கார்ட் பண்ணால் போய் பாம்பேயில் ரூம் பண்ணணும், இது பண்ணணும், எல்லாம் ரெக்கார்ட் பண்ணால் ஒரு எக்ஸ்பென்ஸ்லாம் பயங்கரமாக இருக்கும். பட் இதில் என்னென்னா அங்கே போய் வந்தாலும் அது அப்ரூவ் ஆகுமான்னு சொல்ல முடியாது, ப்ரொடியூசர் பிடிக்குமா சொல்ல முடியாது, டேரக்டர்ஸ், ஸ்டேக் ஹோல்டர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அது வந்து நம்ம டெக்னாலஜி யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு அவங்க பண்ணி காமிச்சாங்கன்னா அந்த கம்போசர்ஸ், நாட் எவ்ரிபடி இஸ் அட் டாப் டியர் இல்லையா, லைக் சின்ன லெவல்ஸ் பி லெவல் சி லெவல் கம்போசர்ஸ்க்கெலாம் இந்த டெக்னாலஜி ரொம்ப யூஸ் ஆகும். அவங்க வந்து
before recording that big singers, they can use this technology and show the stakeholders saying this is how it will sound if this person sang this. அப்படின்னும்போது it's a much more easier decision for the producer to take that call. அண்ட் வந்து இப்போ இதோட டவுன் சைட் ஏதாவது இருக்கா? லைக் கான்ஸ் ஆஃப் ஏஐ வந்து இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஹீரோவோட வாய்ஸ் வந்து எவ்வளோ மல்டிபிள் லாங்குவேஜஸ்ல வேணா பண்ணலாம். ஆனா இப்போ வந்து அந்த ஒரு ரீஜன்ல வந்து ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் இருப்பாங்கல்ல, இப்போ வந்து அவங்களுக்கு அது எஃபெக்ட் ஆகும். ப்ராப்ளி அவங்க தான் அந்த லாங்குவேஜ்ல அந்த ஹீரோக்கு வந்து வாய்ஸ் கொடுத்துட்டு இருப்பாங்க. அகைன் வெரி குட் கொஸ்டின். இதில் என்னன்னா அந்த லாங்குவேஜ் இருக்கிற ஆர்டிஸ்ட்டும் அவங்களுக்கும் வேலை வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்களும் குஜராத்தியில் பண்ணுறான்னு வச்சுக்கலாம். அவங்க முதல்ல அதை பாடணும். பைலட் சிங்கராக அவங்க முதல்ல அதை பேசணும், டப் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் சூப்பர் இம்போஸ் பண்ணுறோம் நம்ம. ஸோ நோபடிஸ் ஜாப் இஸ் கெட்டிங் அஃபெக்டட். இட்ஸ் அ வின் வின் ஃபார் எவ்ரி ஒன். அண்ட் வேற என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ அதர் வாய்ஸஸ் அண்ட் இப்போ சிங்கிங் அண்ட் டயலாக்ஸ் தாண்டி வேற என்ன மாதிரி விஷயங்கள்லாம் ஏஐ யூஸ் பண்ணலாம் இன் சினிமா? ஸோ அதில் வந்து லைக் விஎஃப்எக்ஸில் நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. So I think there's one new quote saying AI is the new electricity. So it's going to be in every little thing. It's going to be in your watch, it's going to be in the camera, it's going to be there in the lights, it's going to be everywhere. So and progressively we are getting from into an abundance economy where like in future or 10-15 years maybe even more. So யாருமே லைக் ஸ்கேர்சிட்டி இருக்காது. பிகாஸ் when robots is going to do the farming and everything there's going to be availability of excess. So we will go from scarcity to abundance. ஸோ யாருமே வந்து பிடிக்காம ஒரு வேலை செய்ய தேவையில்லை. ஸோ எனக்கு ஒரு இஷ்டமே இல்லாமல் நான் அந்த வேலை செய்கிறேங்க, காசுக்கோசம் செய்கிறேன், அந்த மாதிரி செய்ய தேவையில்லை. நிஜமாக உங்களுக்கு பேஷன் இருந்து நீங்கள் வேலை செய்யணும்னா செய்யலாம். அந்த மாதிரி ஒரு எக்கனாமி வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். அண்ட் ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு தட் எக்கனாமி. அண்ட் வந்து இப்போது தளபதி அவர்களோட இதுதான் 68th ஃபிலிம், இதுக்கப்புறம் வந்து 69th அவர் ஸ்டாப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து ரொம்ப ஹையராக இருக்குது இல்லையா? ஸோ ஒவ்வொரு சாங்ஸும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கப்படுது. ஸோ எப்படி இருக்குது ரெஸ்பான்ஸ்? நேற்று ரிலீஸ் ஆயிருக்கு சாங். ஸோ உங்களுக்கு எப்படி ரெஸ்பான்ஸ்லாம் வந்திருக்கு? ஸோ ஃபார் வெரி பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ். லைக் எல்லாருமே வந்து கேட்டவங்க ரொம்ப ரியலாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப பாசிட்டிவாக ஃபீட்பேக் கொடுத்துருவாங்க. கமெண்ட்ஸ்லேயும் எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது. தட்ஸ் இட். ஓகே, உங்களுக்கு பர்சனலி என்ன மாதிரி யாராவது மெசேஜ் பண்ணியிருந்தாங்களா ரிகார்டிங் திஸ் சாங்? மூவி சைட்லேருந்தும் சரி இல்லை டீம்லேருந்து சரி யாரெல்லாம் ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தாங்க? என் ஃப்ரெண்ட்ஸ் கப்பல் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஐ ஜஸ்ட் சா திஸ் அண்ட் ஏன்னோ நான் ரியல் நினச்சேன். அப்புறம் கீழே பார்த்தா உங்கள் பேர் கம்பெனி பேர் போட்டிருக்கு. இட்ஸ் அமேசிங் கிரேட் ஒர்க் அப்படின்னு 2-3 பேர் மெசேஜ் போட்டிருந்தாங்க. ஓகே, அண்ட் டு யூ திங்க் ரஹ்மான் சார் கேட்டிருப்பாரா எல்லாரும்? தெரியல, கேட்டா என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் எதிர்பார்க்குறீங்க நீங்கள்? இல்லை, குட் ஜாப் சொல்லுவார் கண்டிப்பாக, நான் எதிர்பார்க்குறேன். பட் இட்ஸ் ஆல்வேஸ் டஃப். ஹீஸ் அ வெரி டஃப் பர்சன் டு சாட்டிஸ்ஃபை. அவர் திருப்தி அடையிறது வந்து ரொம்ப கஷ்டம். அவர் எப்போவுமே வந்து 90% அவருக்கு ஹாப்பி குட்டுன்னு சொல்ல மாட்டார். 99% தான் குட். ஸோ போன வாட்டி நான் திமிரியல் இதுக்கே வந்து 70% மார்க் கொடுத்தாரு. ஹோப்ஃபுல்லி இதுக்கு இன்னும் அதிகமாக கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஆமாம், இட் வாஸ் அமேசிங். ஏன்னா யாராலையுமே நம்ம முடியல. எல்லாருக்குமே முதல் கேள்வி வந்து எப்போ ரெக்கார்ட் பண்ணாங்க இந்த சாங், அப்படி தான் இருந்தது. ஸோ அவ்வளோ ஒரிஜினலாக இருந்தது. அண்ட் ஆல்சோ வந்து தளபதி சாரோட வாய்ஸ் சேர்த்து வந்து பியூட்டிஃபுல்லாக மர்ஜ் ஆயிருந்தது. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். நீங்களும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ ஹோலாக வந்து அந்த சாங் ஹோல் டுகெதர் கேட்கும் போது உங்களுக்கு எப்படி இருந்தது? தளபதியோட சிங்கிங் பற்றி சொல்லுங்கள், எப்படி இருந்தது உங்களுக்கு? ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நானும் நேற்று தான் கேட்டேன். அதுக்கப்புறம் ஐ வாஸ் ப்ளசன்ட்லி சர்ப்ரைஸ்ன்னு சொல்லலாம். அந்த எண்டில் வந்து 2 வாய்ஸும் சேர்ந்து வர்றது. அண்ட் ஆல்சோ ஆஃப்டர் லாங் டைம் ஒரு நல்ல மெலடி கேட்குறோம். அண்ட் யுவன் சாருடைய மேஜிக் அரேஞ்ச்மெண்ட். ஸோ நான் வந்து அவருடைய ப்ராஜெக்ட் சின்னப்பதுலேருந்தே என்னுடைய ஏர்லி டேஸ்லலாம் வந்து மன்மதன் அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி கேட்டிருக்கேன். ஸ்ட்ரிங்ஸ் எல்லாம் வந்து அப்போ நான் டி ராஜேந்தர் கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். So Rahman sir, wow. So I was composing assistant first. He was my very first composer to work with. Okay. So அங்கே ஒர்க் பண்ணும்போது மன்மதன் சாங் வந்து பக்கத்தில் வந்து போட்டு காமிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த பாட்டெலாம் ரிலீஸ் ஆகலை. அந்த விஷுவல் எடிட் ஸ்டுடியோ பக்கத்துலேயே இருந்தது.
அப்போ வந்து யுவன் சார் சாங் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போட்டு காமிக்கிறாங்க. பயங்கரமாக இருக்கு அந்த சாங். ஐ ஸ்டில் ரிமெம்பர் தட் டே. அண்ட் அந்த அலாங் வித் தட் விஷுவல்ஸ், மன்மதன் அந்த விஷுவல்ஸோட அந்த பார்க்கும்போது வாவ் சூப்பராக பண்ணியிருக்காருன்னு தோணுச்சு. ஸோ ஹி ஸ்டில் ஹேவ் தட் மேஜிக் டுடே அண்ட் காட் பிளெஸ் ஹிம். அண்ட் இன்னும் நிறைய சாங்ஸ் அந்த மாதிரி பண்ணணும் அவங்க ஃபேன்ஸ்கோசம் லைக் மீ. அண்ட் வந்து இப்போது சாரோட தளபதி சாரோட படம்னாலே வந்து ஆடியோ லான்ச் தான் வந்து ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த சாங் வந்து அவர் தான் பாடியிருக்காரு. ஸோ ஆடியோ லான்ச்சில் வந்து எதாவது நாங்கள் எதிர்பார்க்கலாமா இந்த சாங் ஸ்டேஜில்? இல்லை, அது அந்த டீம் தான் முடிவு பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் கண்டிப்பாக ஆடியோ லான்ச் பெருசாக நடக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஓகே, நீங்கள் மீட் பண்ணியிருக்கீங்களா சார்? நான் வந்து மெர்சல் ப்ராஜெக்ட் அப்போ மீட் பண்ணேன். ஓகே ஓகே. அப்போ என்ன மாதிரியான கான்வர்சேஷன் இருந்தது? ஹீ இஸ் வெரி சைலண்ட். அவர் வந்தார், பாடினார். அந்த தன்னா அந்த சாங் ரெக்கார்டிங் நடந்தது. ரெக்கார்ட் பண்ணும்போது பார்த்தோம். அந்த ப்ராஜெக்ட் ஆர்ஆர்லாம் ரொம்ப மெமரபிள் எனக்கு, பிகாஸ் இட் வாஸ் வெரி இன்டென்ஸ். தீபாவளி ரிலீஸ், பட்டாசுலாம் வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நாங்கள் இன்னும் ஆர்ஆர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ரொம்ப பயங்கரமாக இன்டென்ஸாக ஒர்க் பண்ணோம் ரிலீஸ் ஆகிறதுக்கு. ஸோ இட்ஸ் மெமரபிள் ஈவென்ட் தட் ஹோல் ப்ராஜெக்ட் ஃபார் மீ. இப்போ வந்து தளபதி சார் பாடினது வந்து நீங்கள் நேர்லேயே பார்த்துருக்கீங்க இல்லையா? ஸோ வந்து ஆடியோ லான்ச்சில் ஒரு மென்ஷனும் சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி ரஹ்மான் சார் இருக்க மாட்டாருன்னு நினச்சி தான் நான் வந்தேன், பட் வந்து அவர் உட்காந்துட்டு இருந்தாருன்னு. ஸோ அவரோட ரியாக்ஷன்ஸ் எப்படி இருந்தது? அவர் வந்து பயங்கர ஃபன்னியாக சொல்லியிருந்தார் அது இதில், பட் வந்து ரியலில் எப்படி இருந்தது அந்த இன்சிடென்ட்? ஸோ ரியலாக பார்க்கும்போது ஆக்சுவலி இட் வாஸ் வெரி கிளியர் தட் விஜய் சார் ஹஸ் ஆல்ரெடி ப்ரிப்பேர்ட். அவர் அந்த சாங் முன்னாடியே வாங்கி அதை பாடியெல்லாம் பார்த்து ரிஹர்ஸ் பண்ணிக்கிட்டு வந்துட்டுருக்காரு. எங்கள் சார் பற்றி உங்களுக்கு தெரியுங்களா, லைவாக மாற்றிட்டார் 2-3 இடத்துல நோட் மாற்றிட்ட உடனே அவர் கொஞ்சம் ஒரு செகண்ட் யோசிச்சு அதுக்கப்புறம் அதை கற்றுக்கிட்டு அதை பண்ணி பாடுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆச்சு. பட் இட் வாஸ் அ நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் டு see that. ஸோ அங்கேயும் பார்த்துருப்பீங்க, இப்போ வந்து கோட்லேயும் வந்து சார் பாடியிருக்காரு. ஏதாச்சும் உங்களுக்கு ஏதாவது வித்தியாசங்கள் தெரிஞ்சுதா தளபதியோட சிங்கிங்கில்? இந்த சாங்கில் ரெண்டும் கம்பேர் பண்ண முடியாது, ஏன்னா வேறு டைப் சாங்ஸ். பட் ஐ திங்க் ஆஸ் அ மியூசிஷியன் இஸ் இம்ப்ரூவிங். ஓகே ஓகே தான். ஸோ வந்து ஆடியோ லான்ச்சும் எதிர்பார்க்குறோம். அண்ட் இந்த சாங் நீங்கள் வந்து பண்ணி கொடுத்தது வந்து ஐ திங்க் அந்த டீமுக்கு மட்டும் இல்லை, யுவன் சார் ஃபேமிலிக்கு மட்டும் இல்லாமல் ஆஸ் அன் ஆடியன்ஸாக எங்களுக்குமே வந்து ஒரு மெமரபிளான ஒரு மொமெண்ட்டாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி ஏல நிறைய விஷயங்கள் எதிர்பார்க்குறோம். அண்ட் பெஸ்ட் விஷஸ் ஃப்ரம் டீம் கலாட்டா ஃபார் யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ. இண்டிகஸ் அட்மைரா, நீங்க ஓல்டானாலும் வீடு கோல்டாவே இருக்கும். ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்.